இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 26 31 வரை. எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வருவதற்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட உங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். இது ஆண்டவர் வழங்கும். 3. திருப்பாடல் 23. ஆண்டவரே நாயர், எனக்கு எதுவும் குறையிலே. பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு அவர் என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தன் பெயருக்கேற்ப என்னை நீதிவழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் பள்ளத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தனைக்கும் வந்தினேன். உன் கோலும் நெடுகளிலும் என்னை தைக்கும். என்னுடைய இறைவன் கண்மணி எனக்கு ஒரு வெள்ளினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் பேரனும் என்னை கொலை சொல்லி வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாளும் வாழ்ந்திருப்பேன். 4. ஜெபம். புனித பெர்னத்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவம் இன்றி கருவுற்ற தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உமது திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். 5. கேள்விக்கு என்ன பதில்? என்று இயேசு கூறுகிறார். எவற்றை விட மேலானவர்கள் என்று இயேசு கூறுகிறார். நீங்க எல்லாருமே சிட்டுக்குருவியை விட மேலானவர்கள் சொல்றாரு. சரியா? கவனிச்சியா? எதுக்கு சிட்டுக்குருவியை விட நீங்க மேலானவர்களா? சிட்டுக்குருவியா நம்மளா? ஏன் நம்ம கம்பேர் பண்ணுங்க. அப்போ இயேசுவின் சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஃபாதர் சொன்னாங்கல்ல, மற்ற மிருகம் விலங்குலாம் வேற சாயல், மனுஷன் மட்டும் இயேசுவின் சாயலால நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எத்தனை அறிவு? 2 அறிவா? 4 அறிவு. அப்புறம் 3 அறிவு. 4 அறிவு. சரி, ஏதோ மனுஷர்கள் 6 அறிவு இல்லையா? ஒரு 6 இருக்கா? எந்த 6 இருக்கு? தாமிரபரணியா காவேரியா? சரி, நம்மளால பேச முடியும், அதால பேச முடியுமா? அதாலையும் பேச முடியும்.
பேச முடியும்னா தமிழ் இல்லை, அது அதனுடைய ஒலியில அது வந்து பேசுறது என்னது, கம்யூனிகேஷன் பண்றது. சரியா? அது இன்னொரு கருவிக்கு அது வந்து தொடர்பு, அதனுடைய இது மெசேஜ் வந்து கம்யூனிகேட் பண்ணும். சரியா? நம்மளை போல சிந்திக்காது, ஆனால் அது சிந்திக்காது. இதை விட டீச்சர் சொன்னது மாதிரி நம்ம எல்லாரும் ஆண்டருடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கோம். சரியா? வேற எந்த படைப்பும் அவ்வாறு சிறப்புக்குரியது அல்ல, மனுஷன் மட்டும்தான் சிறப்புக்குரியது. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி. எவையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நற்செய்தியில எவையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தலைமுடிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம தலைமுடி என்ன முடியுமா? கருப்பா? எவ்வளவு முடி இருக்கு சொல்ல முடியுமா? எவ்வளவு இருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தலைமுடி கடவுள் உட்காந்து எண்ணுவாரா தலைமுடிய? என் தலைமுடி எண்ணிடலாம், ஏன்னா எனக்கு முடி கொஞ்சம் குறைஞ்சு போச்சு சென்டர்ல. ஒரு சில பேருக்கு முடி ரொம்ப எண்ண முடியாது. அதாவது என்ன அர்த்தம்னா, உங்களுடைய தலைமுடி எண்ணப்பட்டிருக்கு, அது கூட எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமான உங்கள் மீது அக்கறை கொள்வேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். சரியா? 6 மாதா பாடல். உம்மை தேடி வந்தேன், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே.